வரங்களை பெறுவதற்கு முன்னாடி நமக்கு அபிஷேகம் தேவை. அபிஷேகம் அப்படின்னா எப்படி பெறணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, அபிஷேகம் பெறுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கர்த்தருடைய பிள்ளையாக மாறணும், ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டோட பிள்ளையாக மாறினதுக்கப்புறம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது தான் அபிஷேகம். அபிஷேகம் எப்படி எங்கேருந்து வரும் அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய ஆவியை ஒவ்வொருத்தர் மேலும் ஊட்டுவேன்னு சொன்ன வசனத்தின்படி அவர் நமக்குள்ளே தான் வாசம் செய்கிறாரு. அவர் பரிசுத்தம் நமக்குள்ளே இருந்து செய்கிற கிரியை தான் அது ஒரு அபிஷேகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் இருக்கும். அதோட பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அபிஷேகம் எப்படி பெறணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் ஆகணும். அன்றையும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும். அபிஷேகம் பண்றதுக்கு என்ன பண்ணணுமா? பரிசுத்த ஞானஸ்தானம்னு ஒன்று இருக்கு. பரிசுத்த ஞானஸ்தானம் என்பது ஆவியான நமக்குள்ள இருந்ததா பரிசுத்த ஞானஸ்தானம்னு சொல்லுவோம். பரிசுத்த ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் அபிஷேகம் எப்படி வரும் தம்பி அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒவ்வொரு சரீரத்தையும் ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஃபஸ்ட்டு அபிஷேகம் உள் வர்றதுக்கு பரிசுத்த ஆவியான வேலை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது தான் அவர் நமக்குள்ள இருந்து அந்த அபிஷேகத்தை வெளியெடுத்துட்டு வருவார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்படுறதுன்னா அவரோட அன்பை பற்றி தெரிஞ்சு அவர் மேலே உள்ள பற்றுனால நம்ம ரட்சிக்கப்படுறது. இது அவரோட அன்பை தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு ரட்சிப்பே. இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவரோட அபிஷேகம் வேணும் அப்படின்ற பிள்ளைகள் இப்போ பரிசுத்த ஞானத்தினால இது பண்ணோம். அப்போ பரிசுத்த ஞானஸ்தானம் எப்படி தம்பி பெற முடியும்? அது எங்கே போய் பெறணும் அப்படிலாம் இல்லை. பரிசுத்த ஞானஸ்தானம்ன்றது பரலோகத்திலிருந்து ஆவியான் நம்ம மேலே ஊற்றப்படுகிற அந்த ஒரு ஆவியானோட வல்லமை. சரி, அது எப்படி பெறணும்? அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, கீழ்ப்படிதல் ஃபஸ்ட்டு இருக்கணும். வேதத்துக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். அவரோட நியாயப்பிரமாணத்துக்கு புறமாக எது பண்ணாலுமே கர்த்தர் உங்களுக்கு அசைவாக முடியும். உங்கள் சுயத்து பலத்தினால நம்ம என்னாலும் பண்ண முடியும். கர்த்தருடைய வசனம் அப்படின்னு தான் சொல்லுது, உங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானுடைய பலத்தினால் மட்டும்தான் ஆகும் எல்லாமே. உங்களோட பலத்தினால இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியம், ஆனால் அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தை வச்சு நிறைய பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஆவிக்குரிய விஷயங்கள்ல இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்கே ஒருத்தர் வியாதிப்பட்டு இருக்காருன்னா உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கின்றதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அபிஷேகத்தை பெறதுக்கு நான் கீழ்ப்படியும் தம்பி, வேதத்தெல்லாம் கீழ்படிச்சு இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் மறுபடியும் சொல்கிறாரு பாருங்க, ஒரு மனம் தேவைன்னு சொல்லுவாங்க. உங்கள் மனம் ஒரு மனமாய் ஆவியானோடு இணைந்திருக்க வேண்டும். ஜெபிக்கிற வேலையில இன்னும் அதிக நேரம் ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்கள் கேட்கும்பொழுது அவர் தம்முடைய பரிசுத்தாவை அனுப்பி உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை வைப்பார். ஒரு மனம் வேணும். அப்போஸ்தலர் 2:1 மேல் வீட்டு அறையில் அன்னைக்கு கூடி எல்லாரும் எப்படி இருந்தாலும் வாசிங்க பார்ப்போம். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒருமனப்பட்டு வந்தார்கள். இப்போ அவங்களுக்கு அங்கே மேல் வீட்டாரில் ஒரு அபிஷேகம் இறங்குது. அது எதனால வந்துச்சு? ஒரு மனம் இருந்துச்சு. எல்லாருமே ஒரே சிந்தையா, ஏக சிந்தையா கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தரிடத்துல இருந்து ஒன்று பெற வேண்டும் என்றால் அவரிடத்துல நம்ம காத்திருக்கணும். அதே மாதிரி அவரை மட்டுமே நோக்கி இருக்கணும். அதே டைம்ல வேற எதையும் சிந்திக்க கூடாது. உலகத்தோட காரியத்தையோ எந்த ஒரு கவலையோ வேற எந்த ஒரு விஷயத்தையும் உள்ள கொண்டு வர. எனக்கு அபிஷேகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுலேயே ஸ்ட்ராங்கா நின்று, ஆண்டவரே நீங்க எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க, இப்படி ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு தேவை, என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ள அபிஷேகத்தை அனுப்புறாரு. இப்போ என்ன சொல்றாரு? ஒரு மனம் தேவை. முதல்ல ஒரு மனப்படுங்க. நீங்க உங்களோட எல்லா சிந்தனையில, மாம்ச சிந்தனையில விட்டு விலகிட்டு என் பக்கமாய் திரும்பும்போது ஒரு மனமாகும். இப்போ நம்ம தூச்சிட்டு இருக்கோம், ஆண்டோட ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்புறம் ஆண்டோட ஒருமிக்கணும். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொன்னாதான் நம்மளோட அந்த சிந்தனைகள்லாம் மாறும். ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகும். அது ஒன்று. நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் உங்களோட சிந்தனை எதுக்குள்ள போவோம்னா ஜபத்தோட சிந்தனைக்குள்ள போவோம். நம்ம வந்து ஆண்டோட பேச போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட. சில பேர் ரொம்ப உற்சாகத்திலே முன்னாடியே போய் உட்கார்ந்துருவாங்க. அந்த உலக சிந்தையை பார்க்க மாட்டாங்க. நார்மலாக உலக சிந்தையிலே இருந்துட்டு எனக்கு வந்து அபிஷேகம் கிடைக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு நான் அபிஷேகம் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உலக சிந்தனையை விட்டுட்டு ஆண்டோரை நோக்கி மட்டும் சிந்திக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு நான் எப்படி அபிஷேகம் வைக்கிறேன், நான் அதுக்கு என்ன பண்ணணும்ட்டு நீங்க ஆண்டோட பாத்துல உட்கார்ந்து இருந்தா ஆண்டவர் உங்க கூட பேசுவாரு. எல்லா மனுஷங்களுக்குள்ளுமே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. அது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இறங்குவாரு. இப்போ ஆவியானவர் வந்து ஒரு போதகர்கிட்டையோ ஒரு தீர்க்கதரிசி வழியாவோ அப்படிதான் பேசுவாரு அப்படின்னு இல்லை. எல்லாருக்கூடையுமே ஆவியானவர் பேசுவார். ஏன்னா இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள்ள ஆவியை இறங்கி அப்புறம் போயிட்டு மறுபடியும் இன்னொருத்தருக்குள்ள அப்படிதான் இருந்துச்சு. இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடைசி காலத்துல ஆவியானவர் உள்ள இருக்காரு, ஆனா போகல. எல்லாருக்குள்ளமே பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டுதான் இருக்காரு.
அதை போக வைக்கிறது போகவே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம தான் அதை பயன்படுத்த மாட்டோம். நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு வேங்கினதுக்கு அப்புறம் சும்மா உட்காந்துருக்கு அபிஷேகம் என்னன்னு தெரியாமல் ஏதோ ஆசைக்கு வேங்கிட்டோன்ற மாதிரி இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு ஃபேன் வாங்கி வைக்கிங்க, அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்களா? அவங்க அபிஷேகத்தை பயன்படுத்தணும். கர்த்தருக்கு கேட்ட அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணால் அதை பயன்படுத்தணும். இப்போ அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேட்டு ஆவியின் வரங்கள் ஒன்று இருக்கும். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாரு, அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்குள்ள வரத்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் நாள் எடுத்துச்சு. ஸோ கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனாலும் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய வரங்களை பற்றி எடுத்து வாசிக்கலாம். முன்னுக்கு வந்து ஆவிக்குரிய வரங்களில் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும். வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே, கிளைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாரையும் நடப்பிக்கிறவரும் தேவன் ஒருவரே. ஆவினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனினும் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வரங்கள்ன்றது நிறைய இருக்கு. ஆனா இந்த ஆவிக்குரிய வரங்கள் ஒரே ஒருத்தரால மட்டும்தான் செயல்படுது. யாராலும் ஆவியானவரால், வேற யாராலையுமே இல்லை. ஒவ்வொரு ஆவிக்குரிய வரங்களுக்கும் ஒவ்வொரு ஆவியானவர் வருவார் அப்படின்னா இல்லை. ஒரே ஆவியானவர் வேற வேற ஆவியின் வரங்களை ஒவ்வொருத்தருக்குள்ள கொடுத்துருக்காரு. சில பேருக்கு ஒரே டைம்ல 2-3 ஆவியின் வரங்கள் இருக்கும். அது அவங்களோட ஜபத்தை பொறுத்து, அவங்க கத்தடத்துல காத்திருக்கிறத பொறுத்து இருக்கு. உடனே எனக்கு 4 வரங்கள் வேணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி யார் மேல எப்படி ஊத்தணும்னு நினைக்கிறோ அதைப்படி தான் செய்வாரு. அப்பாவுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணுன்றது தெரியும்னா, இவர் பரம தகப்பன். அதனால் நமக்கு எப்போ எதை கொடுக்கணுன்றத அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆவியின் வரங்கள் எப்படி வரும்னா, நமக்குள்ள ஆவியானவர் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி உள்ள அனுப்புறாரு அப்படின்னா, நீங்க காத்திருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது உங்களோட ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். அது உங்களுக்கே சில டைம் தெரியலாம், சில டைம் தெரியாமல் போகலாம். ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது உங்களோட ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும் பொழுது மற்றொரு கண்கள் பார்க்கும், இவன் என்ன செய்கிறான் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. சில பேர் உங்களை பைத்தியம்வாங்க, சில பேர் உங்களோட லூசுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கிடாமல் ஓடணும். போராட்டங்கள் வரதான் செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே போராட்டங்கள் நிறைந்தது தான். எல்லாரும் சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைனா ரொம்ப ஈஸி, கர்த்தர் வந்து பணம் ஊற்றுறாரு, நிறைய காசு தருவார், ஆசீர்வாதமாக ஊற்றுவார். அந்த ஆசீர்வாதம் வந்து உலகத்திற்குரியது. இந்த காலத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆவிக்குரிய விஷயத்தையும் எழுப்புதலை பற்றி தான் பிரசங்கம் பண்ணும். ஆனால் இப்போ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எல்லாரும் எனக்கு கிறிஸ்தவனாலே ஒரு கட்டத்துக்கு அவங்க பைபிள் வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணி தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஆவிக்குரிய விஷயம். ஒரு அப்படின்னா பேதுரு இயேசு இருந்த காலத்தில் அவங்க சீசர்களுக்கு ஆண்டவர் வேத வாக்கியத்தை சொல்லிட்டு அவர் பாட்டி போயிருக்கலாம? ஏன் ஆவியின் வரங்கள் யோவான் ஸ்தானம்னா பர்வதத்துக்கு கூட்டு போய் காட்டணும்? நீ வந்து கிறிஸ்தவம்பா, நீ வந்து மாறினதுக்கப்புறம் கிறிஸ்தவன்ற ஒரு மதம் அது உருவாக்கப்பட்டது, ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவன்றது கிறிஸ்துவோட அன்பை புரிஞ்சு கொள்றது தான் கிறிஸ்தவம். அவரோட அன்பை சொல்றது தான் கிறிஸ்தவம். அவர் எப்படி நடந்தாரோ அதே வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டுறது தான் கிறிஸ்தவன்றது. இப்போ இயேசு சொல்லி கொடுத்துட்டாரு அவருடைய சீசர்களுக்கு, இந்த மாதிரி இருங்கப்பா அப்படின்ட்டு அவரோட நட்புகளையும் சொல்லி கொடுத்தாரு. அது போக அவர் பார்த்த எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. பரலோகத்தில் என்ன இருக்கோ அதையும் சொல்றாரு, அதை காட்டவும். இதுதான் ஆவிக்குரிய வரம். இந்த காலத்துல உட்காந்துட்டு ஆண்டவர் நீ கிறிஸ்தவனை மாட்டா, நீங்க வந்து ஆசீர்வாதம் ஒரே பணமழையாகட்டும், உங்க வீட்டு செழிப்பா இருக்கும், இன்னும் இதே பிரசங்கத்தை கேட்டு கேட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறோம்? அடுத்து கேட்கணும்ல. ஒரு கிளாஸ் படிக்கீங்க, நீங்க ஒரு பாடம் படிக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உட்காந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே கத்துக்கணும்னு யாராவது நினைப்பீங்களா? அடுத்தடுத்து நான் படிச்சு முன்னேற வேணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வரங்களை வச்சு சும்மா இருக்கக்கூடாது, அதை பயன்படுத்தணும். அதை எப்படி இன்னும் அதிகமாக நமக்கு வேங்கணும், வேற என்னென்ன ஆவிக்குரிய வரங்கள் இருக்குன்னு கத்தடத்துல உட்கார்ந்து கேட்கும் போது அவர் நமக்கு தராரு. அடுத்து பாருங்க, ஆவிக்குரிய வரம் எப்படி பெறணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வளரணும், கிறிஸ்துவுக்குள்ள நிறைய வளரணும். ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுறதுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நிறைய வளரணும். ரெண்டாவது, வளர்றதுக்கு பலனுள்ள ஆகாரம் வேண்டும். ஆவிக்குரிய பலனுள்ள ஆகாரம் வேண்டும். அப்படின்னா என்ன தம்பி, இப்படி புதுசாக சொல்றியே தம்பி, என்ன புதுசாலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். சொல்கிற மாதிரிங்க, அந்த ஆவிக்குரிய ஆகாரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கொரிந்தியருக்கு பவுல் எழுதியிருப்பார் 12:7, 1 கொரிந்தியர் 12:7 பாருங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு
என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அது அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப. அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே பிசாசு பிடிச்சி ஒருத்தர் இருக்காரு, அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து சுவிசேஷம் சொல்லுவேன்னா கரெக்டாக இருக்குமா? இருக்காது. உங்களுக்கு அந்த ஆவியை தருவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? சத்துருக்களை விரட்டத்தக்க, கட்டளை நீக்கத்தக்கதோட ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் தேவை. அப்போ அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தராரு. அவரோட சித்தத்தை படி தான் தராரு, வேற எதுவும் படி தரலையே உங்களுக்கு. கரெக்டாக அவரோட சித்தத்தை படி மாத்திரம் தான் உங்களுக்கு தராரு. வேற எதுபடியும் நீ இந்த டைம்ல போயிட்டு நீ இதை பண்ணப்பான்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கல. உங்க தகப்பனுக்கு இதை கொடுக்கணும்னு தெரியும், அதை கண்டிப்பா கொடுப்பாரு. வளரணும் அப்படின்னா நம்ம இன்னும் சரியான உபதேசம், அதாவது சரியான உபதேசம்னா தப்பா சொல்லலை, ஆசீர்வாதத்தை குறித்து மட்டுமே. கர்த்தர் இன்னைக்கு உங்களை வந்து வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்கள் பெறுவீங்க. உங்களை அதிசயம் காணப்படுன்னு சொன்னால் மட்டும் சூப்பர் ஆண்டவரேன்னு சொல்லி உற்சாகம் அடைகிறதுக்கு பேர் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. கசப்பான உபதேசங்களும் உள்ளே போனோம். நீ கொலை செய்யாதே, நீ கோவப்படாதே, நீ ஒழுங்காக சமாதானமாக போ அப்படின்னு சொன்னால் மட்டும் கசக்குது. ஒரு குழந்தைக்கு இப்போ ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தைக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பால் கொடுக்குது. அது வளர்ந்தது வந்ததுக்கப்புறம் பாலேவா கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு கீரை இந்த மாதிரி நிறைய காய்கறி வகைகள் கொடுப்பாங்கல்ல, அது கொடுத்தா தானே வளரும். நல்ல சத்துள்ள ஆகாரம் கொடுக்கணும். அது கசப்பாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன் வளரணும்? சத்தா பலனாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கசப்பான உபதேசங்களையும் உள்வாங்க வேண்டும். உள்வாங்கன்னா எப்படி ஆவிக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும்? ஆவிக்குரிய பலன் அந்த ஆகாரம் நமக்குள்ள உள்ள போனால் தானே கரெக்டாக இருக்கும். எல்லா டைமும் நம்ம ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டா நமக்கு ஏற்ற மாதிரியே பார்த்துட்டு வெங்கிட்டு இருக்கிறது இல்லை. உலகத்தில் நம்மளும் உபத்திரப்பட தான் செய்யணும். ஏன்னா இயேசுவும் பட தான் செஞ்சாரு, நம்மளும் பட தான் செய்யணும். அதுதான் நியாயப்பிரமாணமும் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் உடனே ரட்சிக்கப்பட்டதை ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சதோ ஒரு பிரச்சனை எனக்கு வராது, ஒரு தீங்கு எனக்கு வராதுன்னு சொல்லிட முடியாது. வரும், ஆனால் மேற்கொள்ளாத நம்மளை. ஏன்னா ஆவியானவர் பலன் இருந்தால் நம்மளை மேற்கொள்ளாது. அதுதான் உண்மை. அதுக்காக பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை வரதான் செய்யும், ஆனால் அது நம்மளை மேற்கொள்ளாம ஆவியானவர் நம்ம மத்தியிலேருந்து தடுப்பாரு. இந்த ஆவியின் வரங்கள் நமக்குள்ள இருந்து வேலை செய்யும் பொழுது நமக்கு தேவையானதை கர்த்தர் அழித்து மற்ற நேரங்களில் நம்ம எங்கே போய் அதை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்துறதை கர்த்தர் கற்று தராரு. அவர்களை பயன்படுத்துறாரு. நம்ம சுயத்தினால பயன்படுத்த முடியுமா? ஒரு ஆவிக்குரிய உரம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருப்போம், அது போய் நீங்கள் சும்மா எங்கேயாவது போயிட்டு யூஸ் பண்ணி பார்க்க முடியுமா? உங்கள் பலத்தால் பண்ண முடியுமா? பண்ண போக அங்கே எதுவும் நடக்காது. நீங்கள் அப்புறம் வெக்கப்பட்டு தான் வரணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆளுகை செய்யும் பொழுது தான் அந்த ஆவியின் வரங்களும் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஆகாரம், பலனுள்ள ஆகாரம் உள்ள வாங்கணும். எபிரேயர் 5:12 பவுல் வந்து எழுதிப்பாங்க. நீங்கள் இன்னும் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீர்கள். அவரை என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டாங்க ஒரு ஜனம், ஒரு கூட்ட ஜனம் ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷமும் போயிட்டு இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஊழியம் செஞ்சிருக்கணும் இந்நேரத்துக்கு அப்படின்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? இன்னும் மறுபடியும் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணல? அந்த ஃபர்ஸ்ட் டைம் உள்ள இருக்கிற அந்த இதுதான் இன்னும் அந்த பழைய சுவாபம் அப்படியே இருக்கு. அப்படின்னா ஆவியானவருக்கு கிரியை செய்ய முடியாது. உங்க வரங்கள் வேலை செய்யாது. உங்களுடைய சுவாபங்களை மாற்றணும். உங்க மாம்ச சிந்தனை செயல விட வேண்டும். வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க இன்னும் பார்க்கறதுக்கு இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிருக்கணுமா? ஊழியம் பண்றவங்களா மாறிடணும். ஆனா நீங்க போலையே, ஏன் இன்னும் உங்களுக்கு மறுபடியும் நான் பிரசங்க வேண்டிய நிலைமைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்றாரு. அப்போ இப்போ இருக்க மக்கள் இன்னும் அப்படிதான் இருக்காங்க. நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமும் நான் இன்னும் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு, ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போறேன்றத பார்க்கறது இல்லை. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? கசப்பான வார்த்தை மட்டும் ஏன் பிடிக்குது? நீ வேங்கி இருந்தா ஒரு கசப்பான வார்த்தையை உள் வேங்கினாதான் நீ வளர முடியும். ஆவிக்குரிய விஷயத்துல நான் கசப்பான வார்த்தையை வாங்க மாட்டேன். நான் வந்து எப்பவுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஸ்கூல்ல ஒரு நல்ல மார்க் எடுக்க திடீர்னு டவுன் ஆயிடுறேன்னா அது உனக்கு ஒரு வளர்ச்சி. அப்பதானே தெரியும் தப்பு என்னன்றது தெரியும். கர்த்தர் அதானே சொல்றாரு, நீ இதை செய்யறப்பா இதை விடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றாரு. நான் அதை பண்ண மாட்டேன், நான் வந்து இப்படியே தான் இருப்பேன். ஆனாலும் நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாத்திரத்தை கழுவாம அதுக்குள்ள போயிட்டு சாப்பாடு வச்சுக்கோங்கன்னா எப்படி சாப்பிட முடியும்? நான் கழுவவே மாட்டேன், ஆனா எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா எப்படி உள்ள வரும்? சாப்பிடுவீங்களா? யாராவது சாப்பிட முடியாது. அழுக்க வச்சுட்டு யாராவது இருக்க முடியுமா? வீட்டில் அழுக்கா இருக்குது, நீங்க யாராவது உள்ள இருக்க முடியுமா? அப்போ ஆவியானவர் தான் பரிசுத்தர். பரிசுத்தரின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நாமும்
பரிசுத்தமா இருக்க வேண்டும். அவர் அதுதான் விரும்புறாரு. நீ பரிசுத்தமா இரு, நானே உனக்குள்ள வருவேன். ஆவியானவர் உள்ள இறங்கும் பொழுது அபிஷேகம் வரும். அபிஷேகம் வந்ததும் ஆவி வரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது செய்யணும்னா அதுக்கு நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பலன் வேணும், வளரணும். கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வளரணும். கிறிஸ்துவுக்குள்ள வளராம அது நடக்காது. அவனும் கிறிஸ்துவுக்குள்ள வளரனா எப்படி நடக்கும்? அதுக்கு வசனம் இருக்கு. 3:1-2 மாம்ச சிந்தனையிலே இருந்தால் ஆவிக்குரிய வரங்கள் செயல்படாது, அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அபிஷேகமும் அதே மாதிரி தான். அதிலே கிறிஸ்துவுக்குள்ள மாறணும். சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் திறனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போதனம் வராமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு திறனில்லை. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நீங்க இந்நேரத்துக்கு மாறிடுனாரு. அவர் மறுபடியும் இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க மாம்ச சிந்தனையில விட்டு வாங்க, கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வளரணும். பலன் இல்லையே உங்களுக்கு, ஆவிக்குரிய வரங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு தான் பலன் இல்லையே. ஆவியில பலன் இருந்தால் தானே வாங்க முடியும். ஆவியில பலனே இல்லாம நான் எப்படி வாங்க முடியும்? இந்நேரமும் நான் வந்து ஒரு பக்கம் மாம்ச சிந்தனையிலையும் மாம்ச செயலில் ஈடுபட்டு இருக்கேன். ஆனாலும் ஆவியானவர் தரணும்னா எப்படி தருவாரு? நான் படிக்கவே மாட்டேன், ஆனாலும் மார்க் வேணும். நான் வேலையே செய்ய மாட்டேன், ஆனாலும் சம்பளம் வேணும் அப்படின்னு எப்படி தர முடியும்? கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த நினைக்கிறேன்னா நீங்கள் அதுக்கு விட்டு கொடுக்கணும். உங்கள் மாம்சம் எப்போ அந்த சிந்தனை விடுதோ அப்போ தான் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். நமக்குள்ளே இருக்க ஆவியானவரை பற்றி நம்மளை அறிஞ்சிக்கிட முடியும். நம்மளை கர்த்தர் எப்படி பயன்படுத்துறாங்க அப்போ தான் நம்ம அறிய முடியும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு போனதும் நீங்கள் ஒரு நோயில் உள்ளவரை பார்த்ததும் இயேசுவின் நாமத்தினால நோய் எல்லாம் மாறட்டும் அப்படின்னு சொன்னதும் மாறிடுது. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? எனக்குள்ள என்ன இருக்கு? ஆவியானவர் இருக்காரு, ஆவியனோட வர இருக்குது, குணமாக்குற அபிஷேகம் வந்திருக்காரு, நான் குணமாக்குறேன். கரெக்டு தானே? அந்த டைம்ல போயிட்டு நான் பார்க்க அது ஏதோ குணமாயிட்டுப்பா, அதை நான் சும்மா ஃப்ளூக்ல அடிச்சு விட்டேன், அது வந்துட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா யாரால? இல்ல ஒரு நார்மல் மனுஷனை கூட்டு போங்க, நீங்க ரசிக்கப்படாத ஒருத்தர் கூட்டு போயிட்டு சொல்லுங்களா பார்ப்போம். கிரி செஞ்சுருவாரா? மற்றோடைய பிள்ளையா இருக்கணும். முதல்ல அவருடைய பிள்ளையா இருக்குன்னா அவருக்கு கீழ்ப்படியணும். உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியும் அதே மாதிரி தான் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படினீங்கன்னா அடுத்து உங்கள் பெற்றோருக்கு, அடுத்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கும் உங்கள் படிக்கிற இடத்துல கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம் இந்த காலத்தில். நான் கர்த்தருடைய வேதத்துக்கு புறம்பா இருந்துட்டு நான் வந்து இதை செய்யணும் அப்படின்னா முடியாது. ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அபிஷேகம் வரும். அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் ஆவியோட வரங்கள் உள்ள இருக்கும். அதை செயல்பட வைக்க வேண்டும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். ரெண்டாவது அந்த வளர்ச்சிக்கு நான் பலனுள்ள ஆகாரத்தை எடுத்துக்கிட வேண்டும். பலனுள்ள ஆகாரம் எடுக்க வேண்டும். என்ன பண்ணணும்? நான் மாம்ச சிந்தனையை ஃபர்ஸ்ட் விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட்டு கடினமான உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீசர்ல ஆண்டவர் சொன்னாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பைபிள் சொன்னது அவங்க என்ன, நீங்க என்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. ஐயோ நீங்க என்ன இப்படி பேசுறீங்க என்ன பார்த்து அப்படின்னு சொன்னாங்களா? கீழ்ப்படியணும். ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுக்காருன்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும்ல. அதே மாதிரி தான் நம்மளோட தகப்பன் உங்களுக்கு ஒரு மார்க் வேணும்னு நீங்க டீச்சரை தேடி தேடி போய் பார்த்து பேசி எப்படியோ வாங்கிடுறீங்க. உங்களுக்கு ஒரு சேலரியில் இம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னதும் ஓனரை கேட்டு 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 எப்படியோ தேடி தேடி பேசி வாங்குறீங்களா? ஐஸ் வச்சு ஆவியானவரை பிடிச்சி அவரை எனக்கு தாங்க அப்படின்னு விடாமல் பிடிச்சாதான் நிற்க முடியும். யாக்கோபு விடாம பிடிச்சு தான் அவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான்னா நீங்களும் விடாம பிடிச்சுதான் உங்க ஆவிக்குரிய வரங்களை வளர்த்துக்கணும். ஒரே நாள் ஆவிக்குரிய வரம் அப்படின்றது கிடையாது. ஆவிக்குரிய வரம்ன்றது டெய்லி ஒவ்வொன்றும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். உள்ள இருந்து அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரே டைம் வர்றதுதான் அபிஷேகம் அப்படின்லாம் கிடையாது. அனுதினமும் அபிஷேகம் புதுப்பிக்கப்பட்டே தான் இருக்கும். ஆவியானவர் ஒன்றும் பழசாகலாம் மாட்டாரு. ஒரு நாள் வந்து இறங்குனது அவர் பழசாயிட்டு மறுபடியும் வெளியே போகுதுக்கு. ஆவியானவர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால டெய்லியும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். பரிசுத்தப்படுத்தி டெய்லி ஜபத்தில் ஆவியானவர் இன்னைக்கு நான் அபிஷேகத்தை புதுப்பிங்க, நாளைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு என்னோட அபிஷேகத்தை புதுப்பிங்கப்பா, இன்னைக்கு அபிஷேகத்தை புதுப்பிங்க, இன்னைக்கு நான் என்ன செய்யணும் நீங்க எனக்கு கட்டுத்தாங்க. உங்களோட சுத்தப்படி மாத்திரம் தான் பண்ணுமே தவிர என்னுடைய சுய சிந்தனையோ மாம்சத்தையும் இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்களேன். அந்த ஆவிக்குரிய வரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களே அறியாமல் யாராவது ஒருத்தர் வந்து பேசுவாங்க. வந்து பேசும்போது நீங்கள் உங்கள் வாயிலிருந்து சுவிசேஷம் போவோம் ஆட்டோமேட்டிக்காக. யார் நம்ப முடியும்? நான் சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நானும் சொல்லியிருக்கேன். 2-3 பேருக்கு சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க என்கிட்ட கேட்கும்போது இந்தமாரி நான் இந்தமாரி இருக்கா அப்போ உங்கள் பைபிள் அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு இருக்கேன். அப்புறம் நான் பேச மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஞானமும் கிடையாது. ஆவியானவர் எனக்குள்ளேருந்து பேச ஆரம்பிப்பார். அப்படின்னா
அவங்க புரிஞ்சுட்டு அவ்வளோ நேரம் கேட்காங்கல்ல, அப்போ என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் செயல்பட்டு இருக்காரு. இல்லைன்னா தான் நம்ம சுயத்தில் பேசினாலும் அவங்க சரிப்பா விடுப்பான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்களா? ஏன் கேட்கல? உங்க சுயம்லாம் வேலை செய்யுது அந்த இடத்துல. நான் பேசிடுவேன், நான் பண்ணிடுவேன், எல்லாமே நான் பண்ணிடுவேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேயும் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருடைய சித்தத்துல ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்து காத்திருந்தா மட்டும்தான் அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த. எத்தனையோ ஊழியர்கள் இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க. ஏன் இன்னும் அவங்க விழாம ஸ்டடியா நிற்காங்களே? ஏன்? ஆவியானோட பலன். அவங்களும் கடினமான உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க தான். அவங்களும் ஊழிய பாதையில எத்தனையோ பாஸ்டர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க, மனுஷங்கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க. அந்த கசம்புலாம் உள்ள இருக்க தானே செய்யும். அதையும் மறந்து தானே, தன்னை வெறுத்து தானே வர்றாங்க. அதான் ஆவியின் வரங்கள் வேணும். ஒரு சபை நடத்துறதுக்கே அதுக்கு ஒரு பலன் வேணும். சபை போதல்னா, சபையை நடத்துறாங்கன்னா அது ஆவியனோட பெரிய பலன். இந்த ஆத்துமாக்கள் உள்ள வர்றதுனாலே ஆவியனோட செயல் அங்க இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தம் போதல் கிட்ட நம்ம கிட்ட இருக்க. அந்த காலத்துல போதல் மட்டுமே பரிசுத்தமா இருக்கட்டும், விசுவாசிகள் நீங்க எல்லாம் அப்படியே அறக்க பறக்க அலைங்க அப்படின்னு சொன்னாரு. உங்க இஷ்டப்படி சொல்லலையே. போதகர்கள் உங்களுக்கு என்னவோ அதுதான் விசுவாசிகளுக்கும். குரு என்ன சொல்றாரோ சிஷியனும் அதை தான் பண்ணணும். குரு மட்டும் கரெக்டா இருக்கணும், சிஷியா நான் பாட்டுக்கு அங்கிட்ட கிட்டமா இருப்பேன்பா, நான் என்னெல்லாமோ பண்ணுவேன் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நீ தப்பான வழிக்கு போவ, நீனே உன் வாழ்க்கையை முடிச்சுப்ப. ஆவியானோட கைடன்ஸ் இல்லாம உன் வாழ்க்கையை நடத்துறது கஷ்டம். ஆவியின் வரம் இல்லாம நீ ஃபர்ஸ்ட் மூவ் ஆகுறதே கஷ்டம். ஏன் ஜெபிக்க பண்ண? ஆவியானவர் கொடுக்குற வரம் இருக்கிறதே ஸ்பெஷல். யாராலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கிட முடியாது. எத்தனையோ பேர் காத்திருந்து வாங்குறாங்க. நம்மளும் காத்திருந்து வாங்கணும் அப்படின்ற எண்ணம் என்னைக்கு ஒருத்தருக்குள்ள வந்ததோ, என் மாம்சத்தை நான் விட்டுட்டு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பாருங்களேன், அவரை நிச்சயமாக நடத்துவார். அந்த பலனை பெற்று நம்ம என்ன பண்ணணும்? சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லை. அந்த பலனை பெற்றுட்டு அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் நான் வீட்டில் சும்மா இருக்கிறது இல்லை, எழுந்து போன்னு தான் சொன்னாராம். என் வேலையை செய்ய யாருப்பா வரான்னு ஆவியானவர் கேட்கும்போது யாரு? ஏசாயா நான் வரேன்னு ஆட்டோமேட்டிக்காக கையை தூக்கிட்டான். அவன் சும்மா இருந்தான். அதுக்கப்புறம் அந்த போப்பா போய் பேசணும்னு சொன்னதும், இல்லாண்டாரு நீ கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு, நான் கொஞ்சம் பிஸி, நான் மெதுவாக போய்கிட்டோமா அப்படின்னு சொன்னான்னா, அடுத்த செகண்டே இன்ஸ்பைன்னு சொன்னான். சொல்லிட்டு அவன் பாட்டு வேலை முடிச்சுட்டு வந்துருக்கு. அங்கே நின்றுட்டு மற்ற பேச்சு நான் வந்து கத்தபடி சொன்னான் அப்படிலாம் கேட்கறதே இல்லை. அவனோட வேலை சொன்னதை செய்யறது. அவனோட தேவையில்லை. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் தேவையிலும் கத்தை சந்திச்சுட்டு இருக்காரு. எதனால? கத்தரை கீழ்படிச்சு போறதுனால. கத்தரை கீழ்படியாம அவங்களே அவங்க இஷ்ட சுயத்தில் ஏதாவது பண்ணாங்கன்னா எப்படி அவங்களுடைய தேவையில கத்தை சந்திப்பாரு? சபையை நடத்துற போதகராக இருந்தாலும் சரி, ஊழியமாக எந்த ஊழியராக இருந்தாலும் சரி, ஆவியானோட கைடன்ஸ் இல்லாம யாருமே இது வரைக்கும் ஊழியத்தில் இறங்கினதே இல்லை. அவரோட ஆவியானோட அந்த பலமும் அவருடைய அந்த நடத்தலும் அவருடைய வரமும் இருக்க போய் தான் இந்த காலத்துல இத்தனை கால வரமும் சபைகள் பெருகிட்டு இருக்கு, சபைகள் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனாலும் சில சபைகள்ல சத்தியமாக பிரசங்கப்படாம இன்னும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிக பணமழையை கொட்ட போறாரு, இன்னும் அநேக அவங்களுக்கு சமாதானத்தை தருவா. அதே இத்தனை நாளைக்கு சொல்லி ஏமாத்த போறாங்க. ஒரு நாள் வரும் ஆவியானவர் செயல்பட்டாரானால் அப்போலோ சபையில் தொடப்படும் பொழுது எழுப்புத்தி உள்ள பரவும். இதுக்கு முன்னாடி இருந்த அதே சபையில் உள்ள அந்த எழுப்புதல் பார்க்கப்படும். அப்போ புரியும் ஆவியானோட ஆவியின் வரங்கள் என்ன என்று எல்லாரும் தேட ஆரம்பிப்பாங்க. அந்த சீசர்கள் தேடி தானே போனாங்க. ஆண்டவர் செஞ்சதை விட அதிகமா செய்வன் தான் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இல்ல நீ என்னை விட கொஞ்சம் கம்மியா பண்ணுவ அப்படின்னு சொல்லியிருந்தா முடியுமா? அப்படித்தானே பண்ணாங்க. ஆண்டவர் என்ன பண்ண தொட்டு மரிச்சவனை எழுப்பினாரு. ஆனா பேதுருவை பாருங்க, நிழல் பட்டதுதான் மரிச்சவன் எழுப்பிட்டான். எவ்வளவு வல்லமா ஆண்டோட வல்லமா அவனுக்குள்ள இருக்க போய் தானே நடக்கு. அவர் செஞ்சதை விட அதிகமா. இப்ப நமக்கு அந்த வாஞ்சை வரணும்ல, ஆவிக்கிற வரங்கள் எனக்கு வேண்டுமே அப்பான்ட்டு நம்ம அதை கேட்கணும். எனக்கு ஆவிக்கிற வரங்கள் தான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மாம்சத்தை விட்டுருதான்ப்பா, எனக்கு வேண்டாம் இது, எனக்கு அதை கேட்கணும். அந்த ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு நாள் மாத்திரமல்ல, எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் பெற்றுக்கணும்னா அதிக நாள் காத்திருந்து ஆண்டோட்ட ஜெபிக்கணும், அவரோட பாதத்தில் அமர்ந்திருக்கணும். எவன் ஒருத்த ஆண்டோட கிட்டே இருந்து பழகி வரணும், அவனுக்கு தான் அந்த முன்னுரிமை கொடுப்பாங்க. உனக்கு இந்த டைம்ல நான் என் மகனுக்கு நான் இது கொடுக்கணும், என் மகளுக்கு நான் இதை கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாரு. ஏன்னா என் பாதத்தில் அதிக நேரம் அவன் காத்திருந்தான், நான் அவனுக்கு இதை செய்யணும், நான் அவனுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா ஒரு செகண்ட் போதும் ஆவியானவருக்கு. ஆனா உங்களை எடுத்து பயன்படுத்துறது உங்களுக்கு சில டைம் தெரியாது. ஆனா ஆவியானவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நான் உனக்குள்ள இருந்து கிரியை செய்துக்கு நீ என்னை விட்டு கொடுக்குறியா, இல்ல நீ சுயத்துல பண்றியா நான் பார்க்க போறேன்னு பாரு. நீங்க சுயத்துல பண்ணீங்கன்னா
அந்த ஊழியமோ அந்த சபை வளர்ச்சியோ வளராது. உங்களுக்குள்ள இருக்க ஆவியின் வரங்கள் வளர்ந்தாதான் உங்க சபையும் வளரும், உங்க ஊழியமும் வளரும். ஆவிக்குரிய வரங்கள் வளராம நீங்க எப்படி நடத்த முடியாதுன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு தேவைப்படுது, பணம் தேவைப்படுதுன்னா பணத்தை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடை கட்டி எழுப்பதுக்கு செங்கல் தேவைப்படுது. செங்கல் கொஞ்சம் தான் இருக்கு. நான் வீடு பெருசா கட்டணும்னா அடுத்தடுத்து செங்கல் வேங்க தானே செய்யறோம். அடுத்தடுத்து நாள் நம்ம என்ன நடக்கணுன்றதை ஆவியான கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆவியோட வரங்கள் நமக்குள்ள இருந்து செயல்படும். அதற்கு நம்மளுடைய மாம்சத்தை விட்டு கொடுக்கணும். அடுத்து ரெண்டாவது அவருடைய பலனுள்ள ஆதாரத்தை உள்வாங்க வேண்டும். கசப்பானதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கிடணும். உன்னோட வளர்ச்சி அப்படிதான் இருக்கு. ஒரு குழந்தை வளர்துன்னா அது கசப்பான ஒரு உணவை கொடுத்து தான் வளர்க்க வேண்டியது இருக்கு. அதுக்காக அது கொடுக்காம வளர்க்க முடியல. மாத்திரை கொடுத்தா உடம்பு சரியாதுன்னா மாத்திரை கொடுத்து தான் ஆகணும். அதுக்காக மாத்திரை சாப்பிட மட்டும் உடம்பு மட்டும் சரியான எப்படி ஆகும்? ஆகாது. ஆவிக்குரிய ரீதியா அபிஷேகம் பெற்ற எல்லாருமே இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஆவிக்குரிய வரங்கள் வேணுன்றவங்க கண்டிப்பா தன்னோட மாம்சத்தை விட்டு வெளியே வரணும், தன்னோட சுயத்தை விட்டு வெளியே வரணும். வந்துட்டு ஆவியாட்ட அவரோட பலனை கேட்கும் பொழுது அவர் உன்னதென்று ஆவியை ஊற்றும் பொழுது வறண்ட நிலங்களும் வனாந்தரமும் வயல்வெளியா மாறுங்க சொல்லி வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம ஆவியானத்தை ஒப்பு கொடுத்து நம்மளோட மாம்சத்தையும் நம்மளுடைய சுயத்தையும் ஒப்பு கொடுத்து அவருக்கு கேட்க போறோம். எங்களுக்கும் ஆவிக்குரிய வரங்கள் தாங்கப்பா, நாங்களும் வெளியே சென்று உமக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த ஆவிக்குரிய வரங்கள் எதற்கு? நான் சும்மா இருக்கிறதுக்கு இல்லை, உமக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணுமே. எத்தனையோ ஊழியர்கள் எழுப்பிட்டு பேதுரு யோவான்லாம் சும்மா இல்லை, அதை வாங்கிட்டு வீட்டில் போய் தூங்கலை, வெளியே சென்று புறப்பட்டு சென்றால் வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. தீயா பற்றி பிடிக்காமச்சு ஒவ்வொரு நாடு நாடா போனாங்க. ஒவ்வொரு வீடு வீடா இல்ல, நாடு நாடா போனாங்க. நாடு நாடா போறதுக்கு பலனும் அவர்கள் தேவைகளையும் யார் சந்திச்சாங்க? அவங்க சொத்துக்களையும் வித்து தானே போயிருக்காங்க. பரிசுத்த ஆவியானோட தேவைகளை சந்திச்சு வழிநடத்தினாரு. நீங்க போ அப்படின்னு சொல்லும்போது கீழ்படிஞ்சாங்க. கீழ்படிஞ்சு போய் ஆண்டவர்கள் தேவைகளை சந்திச்சாங்க. சந்திச்சு இப்ப என்னாச்சு? அவர் ஆவிக்குரிய முழுக்கங்களும் வர யோவான்லாம் பரலோக தரிசனம் பார்த்து எழுதி வச்சிருக்காரு வெளிப்படுத்தல் விசேஷத்தை. யாரால முடியும்? இந்த காலத்துல யாராவது ஒருத்தர முடியுமா? முடியும். ஏன்னா இந்த காலத்துல நம்ம ஆவிய நம்மளோட மாம்சத்தை ஒடுக்கிட்டோம்னா ஆவியோட செயல்படும் பொழுது பரலோக தரிசனம் காண முடியும். அதான் கர்த்தருடைய செயல். என்னைக்கு ஒருவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறானோ அன்னைக்குதான் அவனுக்கு விடுதலை. அது ஆவியினாலும் சரி மாம்சத்தினாலும் சரி. எனக்கு இந்த இது வேணும்னு நீ கேட்டா தானே கர்த்தர் கொடுப்பாரு. நான் கேட்காமலே உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னா எப்படி தருவாரு? எனக்கு இது வேணும்ப்பா, எனக்கு இது வேணும் கேட்டா தானே தருவாரு. சும்மா உட்காந்துட்டு அப்படின்னா எப்படி தருவாரு? நான் கேட்கணும். வாயை விரிவாய் தர நான் நன்மையினால் நிரப்பேன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்றாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானா? இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். ஆவியாட்ட நம்ம சிந்தனையும் நம்ம மாம்சத்தையும் ஒடுக்கி சுயத்தையும் ஒடுக்கி ஆண்டோட கேட்கும் போது அவரோட ஆவிக்குரிய வரங்கள் நமக்குள்ள இருந்து அதிகமா வளரும். அவர்